முகத்தினை யானை முகத்தினை ஆமா இந்த இளம்பிரை போலும் ஏற்றனை ஆமையா நந்தி மறந்தினை ஞான குழந்தினை நந்தி மறந்தினை ஞான குழந்தினை ஆமா புந்தியில் வைத்தடி உனை போற்றி செந்துருவை சேரலாம் செந்தமிழை பாடலாம் இந்திரனை போலவே என்னாலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் மந்திரம் சேர்குழல் உடறுத்த வேலவர்க்கு ஒன்றிறந்த கற்பகமை பொருளை கைதொழுதகால் நான்கினம் அடியந்தரோ நாவுதனில் நியமுடன் ஓதி உரைப்பால் நிமலைகளை வாணி அம்மா சிறுசேயால் உனை வணங்கி சிந்தமிழை நான் பாடுவதற்கு நாவில் வந்திசை தருவாய் நான் முகனா தேவி அம்மையே சுவாமி தேசும் புகழும் ஜெய கணபதியே தேசும் புகழும் ஜெய கணபதியே நான் உம்மை தோழுவேன் பெரிசன வரம் தருவாய் பூபதியே ஜய கணபதியே வருவாய் பூபதியே சாமி காப்புக்கு முந்தைய கடவுள் தானே முந்தைய கடவுள் தானே தேவாதி தேவ கைதொழுதிடும் முழு முகத்தோனே பஜமுகாசூரனே அம்பிகை பாலனே நம்பிக்கை சீலனே தும்பி கையோனே ஜெய கணபதியா கடலுக்கு ஆசை கொண்டவா ஊசக்கடலுக்கு ஆசை கொண்டவா பொறித்த சோழ பொறி கடலுக்கு தேடி அடைந்தவா தேடி அலைந்தவா ஐயா ரோசம் என்பதும் உமக்கு இல்லையோ நொங்குங்குலை போலை தொங்கும் தூதிக்கையா ஜெய கணபதியே கணபதியே நான் உடைத்தோடு தரிசமன்பது தருவாய் பூபதியே ஐயா கந்தனுக்கு ஆறு முகம் இருப்பதன கந்தனுக்கு ஆறு முகம் இருப்பதன உமக்கு யானை காதுடனே தலையிருப்பதன தலையிருப்பதல்ல இடையும் உடையும் துடையும் நடையும் கடவுள் இப்படி படைப்பதென்ன ஜெய கணபதியே உடைத்தோடு தருவாய் பூபதியே
வேடுவர் வளர்த்த பள்ளிக்கு முன்னால மரகதி போலே விரட்டிய துரத்த போல விரட்டிய துரத்த சுவாமி வெள்ளிமலை வேடுவர் வளர்த்த பள்ளிக்கு முன்னால மரகதம் போலே விரட்டிய துரத்த போல விரட்டிய துரத்த ஐயா கள்ளத்தனமான புள்ளி வேலைவனை துள்ளி விழும்படி தானங்கள் செய்வதன ஜெய கணபதியா ஜெய கணபதியா உழைத்தோடு வருவாய் பூபதியா அப்பளங்கடலை அவள் பொறையுடனே அப்பளங்கடலை அவள் பொறையுடனே பல்வளங்கள் வைத்து அனுதின ஒன்ன தொழுதிடுவோம் ஐயா அப்பளங்கடலை அவள் பொறையுடனே பால்வளங்கள் வைத்து அனுதின ஒன்ன தொழுதிடுவோம் அம்பிகை பாலனே நம்பிக்கை செயலனே தும்பி கையோனே துணை வருவாயே ஜெய கணபதியா உழைத்தோடுவே தருவாய் பூபதி குமர குருவரனை வெற்றி வேளா குமர குருவரனை வெற்றி வேளா நான் கொண்டறிந்து மால் மருவா சிறைகளெல்லாம் காற்றோனே யாரு சடை வேல் முருகா சூர சண்டை முடித்தோனே சுப்பிரமணியா வேல் முருகா குறவள்ளி மணவாளா கண்டா செந்தூர்வாடி வேல் முருகா மால் மருக வேல் முருகா மாயனுட திருமுருகா வந்த அருளவே அணுமையா ஐயனே வந்த அருளவே அணுமையா இந்த மாயோனின் மருகோனே வந்த அருள வேணுமையா மலை மகளே அம்மா கலை மகளே கலை மகளே மலையரசனுட மலை மகள கலை மகள மலையரசன் திருமகளே வாழ்மதிய அம்பிகைய வரமருக்கும் வனைகளே வந்தருள வேணும் அம்மா இடமருக்கும் சரஸ்வரிய சத்தியன கருள வருவாய் அம்மா நாவதோடு மறாமல் நக்குரலும் மங்கிடாமல் மொட்டி நாவுணன் நினைவதோடும் வேலையிலே சிலையும் நாவிலையும் அம்மா நினைவருள வருவாய் அம்மா
மறுபடி அருள் புரி மறந்துருக்கும் கதைகளெல்லாம் மனமதில அருள் புரி எனக்கு கண் கொடுத்த காளி அம்மா மணி கதை அருள வருவாய் அம்மா ஏன் ஆரணியே நாகம்மாளே என் நாவில் வந்து அருள் புரி குருவி கோலம் கருப்பசுவாமி குருவி கோலம் கருப்பசுவாமி உன்னோட குழந்தைக்கு நீ வந்த அருள்வாய் நகரீஸ்வரமுடையாரே என் அரவளர்த்த நாயகிய அருள் புரிய வருவாய் அம்மா சுந்தராஜ பெருமாளே நாராயணா வரந்தருவா தர்க்க மாடா தளவாய் மாடா ஒத்துப்பனை நல்ல மாடே என் பனையடியா சுடல ஐயா மாடத்தியே அருள் புரிவா வடகுத்திய எந்தாய எனக்கு வந்த அருள வேணும் அம்மா முப்பூடாதி தங்கம் மாலா என் பகவதியே வந்த அருள்வா துர்க்கை அம்மா எந்தாயே துர்க்கை அம்மா எந்தாயே எனக்கு துணை இருக்க வருவாய் அம்மா சொரிமுத்தையன் தோகை முத்தா தோகை முத்தாள் சொரிமுத்தையன் தோகை முத்தா தோகை முத்தாள் துணை இருக்க வருவாய் அம்மா வருவாய் அம்மா மகாலிங்க சாஸ்தாவே சாஸ்தாவே மனமதில அருள் புரிவாய் புரிவாய் சட்டநாதேங்க திரபாலே திரபாலே சாமி சங்கிலி பூதத்தாராம் பூதத்தார மன பேச்சு அம்பிகையா அம்பிகையா மாயாண்டி சுடல தெய்வம் சுடல தெய்வம் ஐயாவே தளவாய் மாடா மாடா ஐயம்பந்தி தேவாதைகள் 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 அருள் புரிய வேணும் ஐயா வேணும் ஐயா பாட்டு ஆறுளை முத்து பாட்டு தும்மக்கா தும்மக்காலா அருள் புரிய வேணும் அம்மா எந்த குல தெய்வம் தானே அப்பன் கோட்டைக்கு அதிபதியே அச்சாள ராசாவுக்கு குல தெய்வமாக வந்த தெய்வம் அந்த பந்தளத்து மன்னனுக்கு தகவான் கோட்டைய காத்ததால கோட்டை மாடன் என்று உந்தன் பேரு ஐயாவே கோட்டமாடா ஐயாவே கோட்டமாடா குடியிருக்க வேணும் ஐயா ஐயாவே கோட்டமாடா ஐந்தளத்தை ஓரெடுத்தா அருள் புரிய வேணும் ஐயா எட்டு எழுத்தை ஓரெடுத்தா எனக்கு இசைந்தருள வேணும் ஐயா அருள் பூரி வாய் சத்தி கலைமா கலைமகளே ஆய கலை
கதைகள் பாட பால் மகளை வரந்தருவார் முத்துப்பட்டன் கதைகள் பாட கண்ணன் பகவானே வரந்தருவார் அப்பா பட்டேன் குப்பா பட்டேன் அழகு சோமலிங்க பட்டே பட்டே சங்கு பட்டே சரவண பட்டே ஐயா தர்க்கு சோமலிங்க பட்டே பட்டே ஆறு இருக்கும் இளைய பட்டே ஆறிடையே முத்து பட்டே முத்து பாட்டேன் புகழ் பாட முத்து பாட்டனோட புகழை பாடு முக்கண்ணா வரம் தருவார் புகழை பாடு முக்கண்ணன் பகவானே அஷ்டது குலகெல்லாம் அதிபதியான தீரன் அஷ்டது குலகுக்கெல்லாம் அதிபதியான தீரன் சட்டமாய் பொதிகை மலையாளும் சங்கரன் என்ற மைந்தன் துஷ்டரை அடக்க வந்த சொரிமுத்தையன் வாசல் தன்னில் வந்தமர்ந்த முத்து பட்டின் மேல் வரவு பாட பால் மகளும் துதி செய்வாளாமே தமிழ்நாட்டிலேயோ நல்லே நாடு நாட்டிலேயோ நல்லே நாடு நாவலர்கள் புகழும் நாடு ஓடமாலை பொழியோ நாடு பொழிந்த தென்றல் வீசோ நாடு மாதம் மூன்று மழை பொழியும் அம்மா மழை பொழியும் வருடம் மூன்று பூவிளையும் மழை போலையோ சென்னல் கண்ணல் விளையும் நாடு சிறுதேவி போக்கோ நாடு அறுக்கறுக்க தாளாகும் அறுத்து வந்த தாளாதில மறுநாளே பயிராகும் அறுக்கை பீலா மரங்கள் வளர்ந்து வாங்கி செழிக்கும் நாடு அந்த ஆரிய நாடாதில ஆரிய நாடாதி யாரெல்லாம் ஆண்டு வாரார் அந்தனராம் பிராமணராம் அவர் ஆரிய நாட்டு வேதியராம் சிவசுந்தர பட்டருமே ஆட்சி சிவகாமி ஆட்சியரும் ஆரிய நாடாதில அந்த அந்தனராம் திருவாதில மன்னவனும் தேவியுமா மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வர தத்தாவும் தேவியுமா அவங்க பவசுடனே ஆண்டு வர பத்தாவோ தேவையுமா கூடி ஆண்டு அவர்கள் கொண்டவனும் தேவையுமா சிவசுந்தர பட்டருமே சிவகாமி ஆட்சியரும் சேர்ந்த ரசி செய்து வாரார் எள்ளுக்கு எண்ணெய் போல
நலமுடனே வாழ்ந்து வாரார் கடலும் அலையும் போல கடலும் அலையும் போலே கலந்து கூடி வாழ்ந்து வாரார் கடலோ அலையும் போல கலந்து கூடி வாழ்ந்து வாராய் ஊச்சரும் ஆரியம் நன்னாடதிலே ஆமா அந்தனராம் வேதியராம் ஆரிய நாட்டு பிராமணராம் சரி அந்த ஆரிய நாடுலே சரி அந்தணருடைய வீதியிலே ஆமையா அந்தணர்கள்னா பிராமணர்கள் ஐயர்வாள் ஆமா இவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய தெரு எங்க இருக்கும் தெரியுமா நம்ம பெருமாள் கோயில் கலக்கட்டு நம்ம ஊர்ல சிவன் கோயிலுக்கு மேற்க பெருமாள் கோயிலுக்கு கிழக்க ஆமா தலம் இருப்பதே சரி சிவன் கோயில் தெருவில் தான் இருக்கும் சிவன் கோயில் தெருவில் தான் இருக்கும் ஆமா செங்கடோட்டையில போய் பாருங்க சிவன் கோயில் தெருவில் ஏகபோகமான தனியே இருப்பாங்க சுவாமிகள் வீடு ஆமா நம்மளோட தான் ஒன்னா சேர்ந்து இருக்க முடியாத நம்ம தான் கருவாடு மீன் முட்டை ஆமா நண்டு நாரை நத்தை அத்தனையும் சாப்பிடுதோம்ல அத்தனையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமா அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது அதனால அவங்களுடைய வீதியே தனியா தான் இருக்கும் ஆமா அந்த ஆரிய நாட்டுல அந்தணருடைய வீதியில சிவசுந்தர பட்டரும் அம்மா சிவகாமி அம்மாளும் ஆமா மன்னவனும் தேவியுமாக சரி சீசனும் கிளியும் போல ஆமா எள்ளுக்கு எண்ணெய் போல இணைவறியாத தோழராக தோழர் போல நகமும் சதையுமாக கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஐயா ஆமா கூடி வாழ்ந்தா கோடி நன்மை கூடி வாழ்ந்தா கூட வாய்ப்பு இல்லைன்னா கூட வாய்ப்பு இல்லைன்னா சண்டை அது எக்காலம் பிரிய முடியாது அன்னைக்கு போன்ற ஆண்டவன் எழுதினவன் இன்னும் அழிச்சா எழுத போறான் எது எழுதினானோ அதானே நடக்கும் அதனாலே சிவசுந்தரரும் சிவகாமி அம்மாளும் ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லறமன்ற நல்லறத்தை ரொம்ப இயல்பாக நடத்தி வருகிறார்கள் வடக்கு தெருவில் அவங்களுடைய தலவாசரம் தான் அந்தணருடைய வீதியில தெற்கு தெருவில் இருக்கும் பிரவாசம் ஆமா அக்கரகாரம் வீடு ஃபுல்லா ரொம்ப நீளமா இருக்குமா அப்ப வீடு எத்தனை அடுக்குல இருக்கு எத்தனை ஒரு 6 பத்தி 7 பத்தி இருக்கும் வீடு ஏப்பா அவ்வளவு பெரிய வீடு தான் கட்டுவாங்க இதுல 4 பத்திக்கு அப்புறமா சரி ஒரு மானவழி போட்டிருப்பாங்க ஒரு மானவழி சூரிய நமஸ்காரம் பண்ண காலையில 5 மணிக்கே எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சு குளித்து தீர்த்தமாடி திருநீற்று காப்பணைந்து 6:6 சூரிய உதயம் இந்த நேரம் கரெக்டா மானவழியில போய் நிப்பாங்க சூரியன் நமஸ்காரம் பண்ண இப்ப நம்ம தம்பி சாயண்டுக்கார பையன் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுதானா சூரிய நமஸ்காரம் பண்ணாம நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் நல்லா பண்ணுவான் இன்னைக்கெல்லாம் 10 மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கான் லேட் ஆகிய நான் கரெக்டா 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன் 10 மணி வரைக்கும் பாய சுருட்டாம படுத்து கிடந்தா சூரிய நமஸ்காரம் என்னைக்கு பண்ண கண்டிப்பா காலையிலே பிரம்ம முகூர்த்தத்துல 5 மணிக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எந்திரிச்சிடணும் நம்ம வீட்டுல எல்லாம் 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க படுத்த பாய விட்டு எந்திரிச்ச உடனே முதல்ல போன உடனே பல் துளைக்கு குளிக்கணும் குளிச்சு முடிச்சுட்டு எப்போ சூரிய உதயாவதுன்னு தயாரான நிலையில நிக்கணும் ரெடியா இருக்கணும்ல அத மாதிரி சூரிய நமஸ்காரம் செய்து சிவசுந்தரரும் சிவகாமி அம்மாளும் அந்த ஆரியன் நாடாதிலே எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா எப்படி ஐயா சிவசுந்தர பட்டருக்கும் சிவகாமி ஆட்சியர் ஆரிய நாடாதிலே ஏழரையாம் கோபுரம் எதிர ஒரு மண்டபம் சூழரையாங்கணம் சொத்து கட்டு மாளிகை அங்கணமங்கள் கிணறா அங்கணமா அங்க அடுக்குமத்த மேடைகளா அதுக்கு அடுத்த மேடைகளா தங்கத்தாளே ஐயாவான சிவகாமி ஆட்சியும் ஐயரும் பால் இருக்கு பௌசருக்கு பாக்கியங்கள் நிறைந்தரு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு பொண்ணு இருக்கு அங்க பொக்கிசங்கள் நிறைந்திருக்கு பொருள் இருக்கு பொக்கிசமும் நிறைந்திருக்கு
வசதி வாய்ப்பு. ஆமா 7 அறை கோபுரம், எதிரே ஒரு மண்டபம். 7 அறை கோபுரம், எதிரே காலா மண்டபம். சூழரை அங்கணமாம், சுத்துக்கட்டும் மாளிகையாம். ஆமா அங்கணமாம், கல்கிணறாம், அடுக்கு மெத்தை மேடைகளாம். மேடைகளா, பந்தடி மேடை, பல்லாக்கு சாவடி. சாவடி. வேண்டிய வசதி வாய்ப்பு சிறப்பெல்லாம் இருவேருக்கும் இருக்கு. எக்கச்சக்கம் இருக்கு. எக்கச்சக்கமான சிறப்புகள். ஆமா இப்படியெல்லாம் சிறப்பாக இருந்து சரி. அந்த காலத்துல குழந்தைக்கு தட்டுப்பாடாவும் இருந்திருக்காங்க. ஆமா 10 வருஷம் 15 வருஷம் சரி. ஒரு 20 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லாம இருந்திருக்காங்க. ஆமா கல்யாணம் முடிஞ்சு புள்ளையே இருக்காதான். பெற தொடங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வருஷத்துக்கு ஒண்ணு அப்படி பெத்துக்கிட்டே இருப்பான். அடுக்கடுக்கா பெத்து எடுத்துருவா. வருஷத்துக்கு ஒரு புள்ள, வருஷத்துக்கு ஒரு புள்ள. சரி. இப்போ நம்ம அவ 2 செங்கிலி போட்டிருந்தா நம்ம 3 செங்கிலி போடணும்னு பண்ணுதோம். ஆமா அந்த காலத்துல அவர் 4 புள்ள பெத்தா நம்ம 5 புள்ள பெறணும்ட்டி. எங்க மைனி பாக்கியமெல்லாம் 7 புள்ள பெற்றிருக்காவ. அப்ப புள்ளைய போட்டி போட்டு பெற்றிருக்கோம், வேலையா அதான் இருந்திருக்கு. ஆமா என்ன உங்க மக்கள் எல்லாம் நல்லா இருக்காவளான்னு கேட்டா சரி. எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்குவோம்பா. எத்தனை பிள்ளைய? 5 ஆம்பளை பிள்ளை. ஆமா 4 பொட்டை பிள்ளை, எனக்கு 9 மக்கம்பா. அப்பா அதுக்கு எதிர்த்தாக்கல 5 மணிக்கு வந்துருங்க. சரி. அதுக்கு எதிர்த்தால ஒருத்தி சொல்லுவா, எனக்கு 7 பொட்டை பிள்ளை 3 பையன் 10 பிள்ளையம்பா. ஆமா ஆமா அப்போ பிள்ளைக்கு போட்டி இருந்திருக்கு. சரி. இப்போ அந்த காலத்துல குழந்தைய பெத்து கோமாட்டி சீமாட்டியா வாழ்ந்திருக்காங்க. சரி. இப்போ குடும்ப கட்டுப்பாடோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா நாம் இருவர் நமக்கு இருவர். நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர். ஆமா அப்படின்னு முதல்ல சொன்னா. சரி. அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னா. ஆமா நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர்னு கேட்டான். புத்தியா அப்படி ஆயிட்டு. ஆமா நம்மளே சந்தோஷமா வாழ்ந்து நம்மளே சந்தோஷமா போயிருமே. நம்மளே புருஷன் முன்னாடியும் பிள்ளையுமா இருந்துட்டு போயிருவோமே. அதானே அப்படின்னு இப்ப இருக்கு. அப்படி இருக்க கூடாது. சரி. தனக்குன்னு குழந்தை வேணும். 1 குழந்தை 2 குழந்தை. காணியை காப்பாத்த என்னதான் பிள்ளை வேண்டாமா? 3 குழந்தை. ஆமா அதுக்கு மேல வேண்டாம். 3க்கு மேல போனா ஓவர். அதை வளர்க்க முடியாது. ஆமா ஆனால் சிவகாமி அம்மாளும் சிவசுந்தர பட்டரும் ஆரிய நாட்டுல சிறப்பாக 2 பேரும் வாழும் இருவேர்களுக்கும் இறைவனுடைய அருளால சரி ஆட்சி 10 மாதம் முற்றும் பெற்று. ஆமா அவளுக்கு தலை புள்ள ஆம்பளை புள்ள. சரி. என்ன பிள்ளை? தலை புள்ள ஆம்பளை புள்ள. தலை மகனே அவளுக்கு ஆம்பளை புள்ள. கொடுத்து வச்ச மகாராசி. தலை புள்ள ஆம்பளை புள்ள பிறந்தா சரி ஐயருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஏப்ப கொட்டி மொழிவார. இப்படி புள்ள தலை புள்ள ஆண் பிறந்த உடனே சரி ஆட்சி 2ஆம் தரம் ஒரு பொட்ட புள்ள வேணும்னு அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா மறுபடி இது 2வது வருஷமும். சரி. அப்பதான் நான் சொன்னேன், அப்போ வருஷத்துக்கு ஒரு புள்ளன்னு. ஆமா புள்ள ஆம்பளை பிள்ளைய பெத்தா சிவகாமி. சரி. 2ஆம் தரமும் அவளுக்கு ஆண் குழந்தை. பாரு 2ஆம் பிரேசம் அடிச்சிடுது. அப்போ நினைக்க ஆச்சு, நமக்கு 3வது புள்ள கண்டிப்பா பொட்ட புள்ள பிறக்கும். ஆமா 3வது புள்ள பொட்ட புள்ள பிறந்தா சரி முத்தமெல்லாம் போடலாம். கண்டிப்பா 3வது பெண் பிறந்தா நல்லா தான் இருக்கும். 3வது பொட்ட பிள்ளைய பெத்தவங்க வீட்டுல பாருங்க நல்ல செல்வாக்கோட வாழ்வாங்க. ஆமா சிறப்பா இருக்கும். அந்த செல்வம் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப ஆட்சி 3வது வருஷத்துலயும் ஆமா இது பொட்ட புள்ளன்னு இருந்தா சரி 3வதும் அவளுக்கு ஆம்பளை புள்ள. அடையப்பா 4வது வருஷத்துல 4ம் ஆம்பளை புள்ள. ஆமா 5வது புள்ளையும் சரி ஆட்சிக்கு ஆம்பளை. அப்ப எத்தனைதான் பொட்ட புள்ளன்னு அப்படியே அடுக்கடுக்கா பத்துக்கிட்டே ஆச்சு. 6 வருஷத்துக்குள்ள 6 ஆம்பளை பிள்ளை பத்திருக்கா. 6 ஆம்பளை பிள்ளை. அடே அப்பா பாடா படுத்துமே. அந்த காலத்துல பாருங்க போட்டி இருக்காது, போராம இருக்கும். ஆமா ஆமா 6 ஆம்பளை பிள்ளையா அடுக்கடுக்கா ஆம்பளை பிள்ளையா பெத்தா சொல்லவா செலவா? என்ன காணி ஆளை பெற்றிருக்கா, அடுக்கடுக்கா பெற்றிருக்கா, கொல்லியா பெத்து இடிக்கிருக்கா. ஆமா எந்த சொத்து வச்சிருக்கா, சொவ வச்சிருக்கா, அதை ஆள போகுது அதானே அப்படின்பா. சரி 5-6 பொட்ட பிள்ளைகளை பெத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவையா போட்டிருக்காவாரு பண்ணி பல குட்டி போட்டது மாதிரி. அதான் ஒரே பொட்ட பிள்ளையா ஒரு வீட்டு பொட்டப்படைய பெற்றிருக்காள. சரி என்னையும் கரை சேர்க்க போறாம்பா. அதானே ஆணை பெத்தாலும் குறை, பெண்ணை பெத்தாலும் குறை. ஆமா இது 2 இல்லாட்டலும் அவளை மலடிங்க. கண்டிப்பா அவளுக்கு முன்னாடி சொல்லுவா, அதுக்கு என்னத்த அதானே நாமெல்லாம் பிள்ளைய பத்திட்டு என்ன சங்கடப்படுதேன், நீ ஏன் புள்ள இல்லைன்னு அழுகுத செவனே இரு அப்படின்பா. ஆமா அங்கிட்டு போய் சொல்லுவா, சரி 15 வருஷம் ஆச்சான் அதானே புள்ள இல்லையா,
கண்ணீரை வடிக்க இழியுதா. ஆமா அப்படியே அழுதுட்டு அலையுதா ஊடு ஊடா அப்படிம்பா. ஆமா அப்ப என்னமெல்லாம் அந்த நாக்கு பேசுதுன்னு பத்தியெல்லாம். இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசல. இங்க பிறண்டாலும் பரவணும், அந்த நாக்கு அங்க பிறண்டாலும் பரவணும். ஆமா ஆட்சிக்கு ஆர்வம் ஆம்பளை பிள்ளை அடுக்கடுக்கா பெத்து எடுத்துட்டா. சரி 7வது ஒரு பெண் குழந்தை கண்டிப்பா வேணும்னு ஆமா ஐயருக்கு 2 சந்தோஷம் 6 பிறந்த உடனே சரி ஆட்சிக்கு மாத்திரம் மனசுக்குள்ள கவலை. ஆமா 7வது பெண் குழந்தை வேணுமென்று ஆமையா சிவகாமி அம்மா என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி அவ பெண் குழந்தை இல்லை என்று இல்லை என்று ஆட்சியா சிவகாமி சிவகாமி பெருங்க வேலை அதிகம் கொண்டாள் அவளவளும் இல்லாமல் ஆட்சியா சிவகாமி அம்மா சிவகாமி மனக்கவலை அதிகம் கொண்டா ஒன்று இல்லாமா அதிகமான ஆட்சி பெண் குழந்தை இல்லை என்று ஆட்சியா சிவகாமி அந்த சிவசுந்தர பட்டேரிடும் முத்து போல கண்ணீரைத்தான் மகங்களெல்லாம் வடிபாடு ஆராத கண்ணீரா ஆட்சியான சுந்தராவு அங்கமெல்லாம் வடிப்பாளா அங்கமெல்லாம் வடிபாடு நேர்ந்து தவமருப்பா நீயால விளக்கரிப்பா பெண் குழந்தை வேணுமென்று மாதாந்தோ நடப்பாளா சிவகாமி மதள வரும் கேப்பாளா மாதாந்தோ நடப்பாளா மதளவாரம் கேப்பாளோ ஆட்சியான சிவகாமி அம்மாளுக்கு ஆமா அதாவது அரசால ஆம்பளை பிள்ளை பிறந்தாச்சு. சரி அடுக்கலைக்கு ஒரு பொட்ட பிள்ளை வேணும்லையா அம்மா கை வேலையை மாத்த. ஆமா கண்டிப்பா பொட்ட பிள்ளை இருந்தாதான் ஆமா அம்மாளுக்கு ஒரு பாத்திரத்தை கழுவும் 2 குடம் தண்ணி எடுக்கும். ஆமா அவளுக்கு முடியாத அன்னைக்கு அவளுக்கு ஒரு தண்ணி சுட வச்சு கொடுக்கும். சரி ஆம்பளை பிள்ளை செய்யுமா? செய்யாது. ஆமா அதனாலே அவ கவலை கொண்டு ஆமா கண்ணீர் வடித்து சரி சிவசுந்தரரிடத்திலே புலம்புகிறாள். ஆமையா அம்மா சிவகாமி என்ன உனக்குத்தான் புட்ட பிள்ளைன்னு கவலையா இருக்கா? சரி எனக்கு ஒரு கவலை தான் இருக்கு. எனக்கும் கவலைதான். ஆறும் ஆம்பளை பிள்ளையா கொடுத்த ஆண்டவன் சரி நமக்கு ஒரு புள்ள பொட்ட பிள்ளை கொடுத்துருக்க கூடாதா? கொடுக்காம போயிட்டாரு. பொட்ட பிள்ளை சோறுதான் ஆமா பொட்டல்னு சொன்னான். சரி அவ எவ்வளவு அவ புருஷன் கோபக்காரரா இருந்தாலும் சரி ஆமா கால் அறை அங்கன்னு சேர்த்து ஒளிச்சு வச்சு சரி ஆத்தாட்ட கொண்டாந்து கொடுத்து ஏமா நீ தண்ணி வெண்ணி குடிச்சுக்கோமா அதானே அப்படின்னு பொட்ட பிள்ளைதான் கொண்டாந்து கொடுக்கும். ஆமா ஆம்பளை போய் தாலியை கட்டிட்டாம்னா அவளுக்கு பின்னால போடுவான். அவ தலைவாணி மந்திரம் போட்டுருவா. ஆமா வீட்டோட மாப்பிள்ளையா போயிருவான். அவ எங்க வர அவன் எங்க போறாளோ அங்கே போயிருவான். இவன் ஆமா நம்மள பார்க்க மாட்டான். அதான் பெண் குழந்தைக்காக வேண்டி அம்மா பெரும் தவ மகிமை எல்லாம் செய்து வருகிறாள். சிவசுந்தர பட்டரும் அம்மா சிவகாமி அம்மாளும் பெண் குழந்தை இல்லை என்று கவலைப்பட்டு 1008 சிவதலம் 108 திருப்பதி. ஆமா திருப்பதினா பெரும் நாராயணனும் சிவனும் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா பிடிக்கும். ஆமா ஆமா அப்படி சிவதலம் எல்லாம் போய் திருப்பதினாலே வெங்கடாசலபதி தானே. வெங்கடாசலபதி ஆமா சாமி தரிசனம் செய்து வந்தார்கள். அப்போதும் ஆட்சிக்கு பெண் குழந்தை கிடைப்பதாக இல்லை. இல்லவே இல்ல. உடனே என் ஐயன் செரிமுத்தையன் தோகை முத்தம் மாலை அம்மாள் மகாலிங்க சாஸ்தா சட்டநாதன் கேத்திரபாலன் சங்கிலி பூதத்தார் மாயாண்டி சுடல வனப்பேச்சி அம்மா ஐயா தளவாய் மாடசுவாமி. என்ன மாடசாமி? தளவாய் மாடசுவாமி. அந்த அப்பன் ஐயம்பந்தி வாசல் தேவதையை வேண்டி
சிவசுந்தர பட்டரும் சிவகாமி அம்மாளும் ஆமா பெண் குழந்தைக்காக வேண்டி எப்படி தவம் இருந்து வருகிறாள் தெரியுமா? எப்படி சாந்து கொண்டு அவ தரைமொழிகு சந்தேனத்தால் கோணம் போட்ட அவ சந்தேனத்தால் கோணம் போட்ட பன்னீராலே கோலம் போட்ட கோலம் போட்ட வாசலில் பொறுத்து வாழையில விரித்தா சிவகாமி ஆட்சியவா அந்த பொறுத்து வாழையிலைக்கு மேல நிறநாளி அளந்து வைத்த திருவிளக்கு பொறுத்து வாழா திருவிளக்கை அவரு தேங்காய் பால உடைப்பாளா தேங்காய் பால சிவகாமி அம்மா தன்னுடைய அரண்மனையிலே சாந்தாலே தரமொழிகி சந்தனத்தாலே கோலம் போட்டு கோலம் போட்ட வாசல்ல குருத்து வாழை இலை நிறநாளி நிறமரக்கா ஆமா பத்திய கொளுத்து சரி தேங்காய் உடைத்து திருவிளக்கு ஏற்றி அவையா கற்பூர தீபத்தை கொளுத்து அவன கடவுள் பகவானையே கையெடுத்து வணங்குகிறாள். சரி ஐயனே என்ன இறைவா ஆண்டவா ஆறும் ஆணாக பிறந்த எனக்கு சரி என்னுடைய கைவேலையை மாத்த ஆமா ஏழாவதாவது எனக்கு ஒரு பெண் குழந்தை தர மாட்டீங்களா? அதான கொடுக்க மாட்டேரா இறைவா அப்படின்னு இறைவனை வேண்டி சரி உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் ஆமாம்மா அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் சரி அரகரா சிவசிவா சிவசிவா என்று ஆமையா சிவனையே வேண்டி தவம் இறந்தாள். சரி ஆட்சி சிவனையே வேண்டி தவம் இருக்க இறைவனுடைய அருளால ஆமையா ஏழாவதும் அம்மா எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி எப்படி முட்டுமாவா குளிமாறந்தா முட்டுக்கோழி மறந்தா ஆசியான சிவகாமி கற்போமானா அன்று கோழி மறந்தா ஐயனே கோழி மறந் ஆதி மாத சூலானா ஒரு மாதம் உத்தமைய கொடி மறந்தா நாடறிய 40 நாள் நங்கை கோழி மறப்பாளா 2 மாதம் 60 ஐயா 60 நாள் நிச்சயமா கொடி மறந்தா
4 நல்ல மாதமாச்சு நாயகனி தஞ்சோ மன்பா 5 நல்ல மாதமாச்சு மாதமாச்சு அங்குமெல்லாம் தங்க நீரோ அங்குமெல்லாம் தங்க நீரோ ஐயா மாதமாச்சு ஒரு பிள்ளை பிளவினம் கம்மி தானே ஆட்சிக்கு 6 ஆண் குழந்தையை பெத்தெடுத்தவளுக்கு பிளவினம் ரொம்ப கம்மியா இருக்கு 5 மாதம் அங்கமெல்லாம் தங்க நேரம் மருத்துவம் அந்தியும் சாந்திரமும் அரமனைக்கு வந்து போயிருக்கா ஆட்சிக்கு 6 பிள்ளைக்கு வலது பக்கம் துடிச்சிருக்கு 7வது பிள்ளைக்கு நிதானம் கட்டு போயிட்டான் ஒயாம மாசம் இருந்தா என்ன இவா என்ன செய்வா எங்கன்னு துடிக்கணும் கண்டா அவளும் லீவ் கொடுத்தா தானே லீவ் கொடுக்காம அவளை பிள்ளைய பெத்துக்கிட்டு இருந்தா உடம்பு என்னதுக்கு ஆகும் அப்படியா அப்போ மருத்துவத்திட்ட சொன்னா எடிய மருத்துவம் என்ன இந்த 6 பிள்ளை எனக்கு வலது பக்கம் துடிக்கிறது மாதிரி இருந்துச்சு இந்த புள்ள மாத்திரம் எனக்கு மாத்தி துடிக்கிடி இடது பக்கம் துடிக்கின்னா சுருக்கு சுருக்குன்னு துடிக்கா ஆச்சி இடது பக்கம் துடிச்சா கண்டிப்பா 7வது பிள்ளை உங்களுக்கு பொட்ட பிள்ளைதாங்க ஆச்சி கவலைப்படாங்க ஆச்சி 7வது பொட்ட பிள்ளை தான் அப்ப சிவகாமி அம்மாளுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் ஏப்பா மருத்துவமே சொல்லிட்டா பொட்ட பிள்ளைன்னு 7ஆம் வயசு பொட்டச்சி கிடைச்சா இறந்தாலும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அம்மாளுக்கு மனசுக்குள்ள மட்டும் இல்லாத மகிழ்ச்சி இருவேரும் மருத்துவம் தினமும் வந்து போயிருக்கா ஆட்சிக்கு 6 மாதம் ஆச்சு அரை வயறு பூரணம் 7 மாதம் எப்போ இழைப்போ அதிகம் 8 மாத்தையிலேயே திட்டுமுட்டு திகரம் 9 மாதமாச்சு அவ ஓலை போலவே சுழறுகிறாள் 10 மாதம் ஒற்றும் பெற்று அவ பலன் பெறும் நாளாகி மருத்துவமும் துணை இருக்க என்னம்மா சிவகாமி அம்மா எப்படி இருக்கிறாள் தெரியுமா எப்படி 10 மாதம் அவ முற்றும் பெற்றாள் ஆசி ஆனந்த சிவகாமி கற்பூமா ஓடியா படுத்தாலும் படுக்க மாட்டா பாய் போட்டா தூங்க மாட்டா நடந்தாலும் நடக்க மாட்டா அந்த சிவகாமி நடவுடத்தில் இருக்க மாட்டா நடக்க மாட்டா இருக்க மாட்டா முக்காணி அம்மா எடுத்து போட்டா வீட்டில் ஒரு கயிறு போட்டா பயத்தை நீங்க புடிச்சுக்கோங்க அம்மா புடிச்சுக்கோங்க அந்த கடவுள் பகவான நினைச்சுக்கோங்க அம்மா பிடிச்சுக்கோங்க பகவான நினைச்சுக்கோங்க நீங்க முக்காணியே பிடிச்சுக்கோங்க முக்கனை பகவான நினைச்சுக்கோங்க மருத்துவமும் சொன்ன போது ஆட்சியான சிவகாமி முக்காணிய பிடிப்பாளா முக்கண்ணன நினைப்பாளா பயத்தமாவா பிடிப்பாளா ஆட்சி பிடிப்பாளா அந்த கடவுள் பகவான நினைப்பாளா ஆட்சி பிடிப்பாளா பகவானா நினைப்பாளோ ஏ மருத்துவமோ கை கொடுக்க ஆட்சியான அந்த சிவகாமியா அடிதொடியா வயருளைந்து
பிறந்துடுமா ஆண் குழந்தை ஏ வயருளைந்து கொலப்படுங்க பிறந்துடுவா பட்டதாவே ஏ ஏழாவதும் ஆண் குழந்தை சிவகாமிக்கு பிறந்த போது ஓடுங்கம்மா ஒரு கோலவ ஏ ஒரு கோலவ உங்க பொண்ணான மணி கோலவ அம்மா ஒரு கோலவ அம்மா கூடி பெண்கள் எல்லாம் குலவ போட கூடி பெண்கள் எல்லாம் குலவ போட ஆண்மகனும் தான் பிறந்தான் அருகிருந்த பெண்கள் எல்லாம் நம்ம பெண்கள் எல்லாம் ஆனந்த குலவ போட்ட நம்ம பெண்கள் எல்லாம் அங்கு கூடி பெண்கள் குலவ போட கோமதனும் தான் பிறந்தான் மாதரெல்லாம் குலவ போட ஆட்சியா சிவகாமிக்கு ஏழாவதும் ஆண் குழந்தை ஆட்சி இன்பமோட பெற்றெடுத்த வேளையில மருத்துவ பெண் கொடியா மாவு கோடி களைவாளா உப்புல அறுப்பாளா ஐயா குளிக்க வைத்தா குழந்தையத்தா குளிக்க வைத்தா மருத்துவமோ பொட்டுமிட்டு மையெழுதி ஏழாவது மகனைத்தானே அந்த சிவசுந்தர பட்டரிடம் மருத்துவ பெண்கொடியா சுவாமி 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 என்ன ஏழாவதும் பெண் குழந்தை பெண் குழந்தை பெண் குழந்தைன்னு இருந்தா அம்மா சிவகாமி அம்மா ஆமா உங்களுக்கு ஏழாவதும் ஆம்பளை பிள்ளை தானே பிறந்திருக்கு ஏழாவது ஆம்பளை பிள்ளை தானே பிறந்திருக்குனா சரி ஆண் மகன் பிறந்தான் என்று சந்தோஷம்னா சந்தோஷம் மட்டில்லாத மகிழ்ச்சி ஆமா மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டு ஏழாவது மகன் பிறந்தான் என்று ஆமா அமையா சிவசுந்தர பட்டரும் அவர் தேவியாயாச்சி சிவகாமி அம்மாளும் அந்தனை வீதியில் உள்ள பிராமணர்கள் எல்லாம் பிள்ளைய பார்க்க அடியணியா அணியணியா வாராங்க ஆச்சி பொட்ட பிள்ளை வேணும்னு கோயில் கோயிலா போனால சரி நேர்ந்து தவம் இருந்தா நெய்யால விளக்கரிச்சா நடந்தா மதளையா கேட்டாள அவையா ஆச்சி ஏழாவதும் ஆம்பளை பிள்ளை தானே பெற்றிருக்கா வாங்கடி போய் பிள்ளைய பாத்துட்டு வருவோம் சரி அப்படின்னு அந்த அந்தனை வீதி பெண்கள் எல்லாம் ஆட்சி அரமனைக்கு வருகிற போது ஆமா ஆமா சுவாமி அந்த சிவசுந்தர பட்டரும் அம்மா சிவகாமி அம்மாளும் என்னம்மா எப்படி சிறப்பு செய்து வருகிறார் தெரியுமா எப்படி செல்லமாக பிறந்தான் என்று செல்லம்மகன் பிறந்தான் என்று சிவசுந்தர பட்டேருமா சிவகாமி ஆட்சியரோ சீனிவாழ செலவழித்தார் அருமை மகன் பிறந்தான் என்று ஐயனே பிறந்தான் என்று அள்ளிப்பானோம் தானம் செய்தார் செலவு செய்தார் ஆட்சி ஐயருமா அந்த ஆரிய நாடாதில அன்னதானோ சுரணதானோ ஐயா
சுரணதா ஆதானம்மா கோதானம்மா என்ன சொரணதானோ ஆதானமா போதானமா கோபாலமோ ஆறிலேயே ஐயா பட்டன் பிறந்தார் என்று ஆட்சியும் ஐயருக்கு 7வது ஆம்பளை பிள்ளை பிறந்ததுதான்.